வணக்கம் நிகிதா. வங்கக்கடலில் காற்றின் வேகம் மணிக்கு 45 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால் மேலும் கடல் சீற்றத்துடன் காணப்படும் என்பதால் மீனவருடைய பாதுகாப்பு நலன் கருதி ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம், மண்டபம், தேயிப்பட்டினம், சோழியக்குடி, திருப்பாலைக்குடி உள்ளிட்ட மாவட்டம் முழுவதும் உள்ள விசைப்படகுகள் மற்றும் நாட்டுப்படகுகள் மீன்பிடிக்க செல்ல இன்று 3வது நாளாக மீன்வளத்துறை தடை விதித்துள்ளது. இந்த தடையினால் சுமார் 5000க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் மற்றும் நாட்டுப்படகுகள் அந்தந்த துறைமுகங்களில் நங்கூரமிட்டு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. மேலும் காற்றின் வேகம் அதிகமாக வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் தங்களுடைய படகுகளை துறைமுகத்தில் இடைவெளி விட்டு பாதுகாப்பாக நிறுத்தி வைக்க மீன்வளத்துறை அறிவுறுத்தியதை அடுத்து தற்போது அவர்கள் பாதுகாப்பாக நிறுத்தி வைத்துள்ளார்கள். இந்த மீன்பிடி தடையால் ராமேஸ்வரம் மட்டுமல்லாது மாவட்டம் முழுவதும் உள்ள மீனவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். தொடர்ந்து இன்று 3வது நாளாக இவர்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே மீன்பிடி தடை காலம் முடிந்து கடலுக்கு சென்ற மீனவர்கள் சரிவர மீன்வரத்து இல்லை என்ற கவலையில் இருந்த சூழ்நிலையில் தற்போது இந்த வங்கக்கடலில் ஏற்பட்டுள்ள இந்த காற்றின் வேகம் காரணமாக இவர்கள் மீன்பிடிக்க செல்லாமல் தற்போது தங்களுடைய வாழ்வாதாரம் இழந்து உள்ளார்கள். மேலும் இது போன்ற பேரிடர் காலங்களில் அரசு இவர்களுக்கு வழங்கக்கூடிய நிவாரணத்தை உடனடியாக வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர்.